ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு வைப் வித் ஆசி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஏர் ஷோ பார்த்துருப்பீங்க. ஸ்வைன் பறக்கும்ல ஏர்ஃபோர்ஸ். ராக்கெட் எந்த ஸ்பீடில் போகும்? சொருன்னு போயிடும் சார். இந்தியா ஏர்ஃபோர்ஸ் வந்து 93 இயர்ஸ் செலிப்ரேஷனை வெறியாக மாஸ் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வேர்ல்டு ரெக்கார்டும் கூட பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் சென்னையில் மெரினா பீச்சில் இது நடக்குது, ஓகேங்களா? அதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ 15 lakhs பீப்புள் அதில் வந்து இருக்காங்க. அதில் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை கற்றுக்கலாம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், நம்மளும் ஓட்டலாம், பைலட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம், ஓகேங்களா? இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் ஒரு கடையில் பொதுவான ஃபெசிலிட்டி இல்லை, ஃபுட்டு தண்ணி பாத்ரூம்ஸ் எதுவுமே இல்லாமல் 15 lakhs பீப்புளுக்கு இருந்திருக்கு. பட் என்ன சொல்கிறதுனா, கவர்மெண்ட்டு முன்னாடியே சொல்லியிருக்காங்க தண்ணி ஃபுட்டு உங்களுக்குள்ளது, கொடை, வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே சொல்லி தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் 5 பேர் டெத் ஆகிருக்காங்க. அதில் ரொம்ப வருத்தமான விஷயந்தான். 200 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. சில பேருக்கு ஆம்புலன்ஸ்லேயே உள்ள ஃபெசிலிட்டி ஓகே, சில பேருக்கு முடியாதவங்களுக்கு அதையும் தாண்டி வேணும் சிகிச்சைங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ என்ன நடந்துச்சு அங்கே அதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நாலுலேருந்து 5 பேர்கிட்ட டெத் ஆகிட்டாங்க. டீஹைட்ரேஷன் ஆகி மயக்கம் போட்டு கண்ணு முன்னாடியே விழுறாங்க அப்படின்ட்டு நம்ம இன்டர்நெட் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக போனவங்க சொல்கிறாங்க. நம்ம டேரெக்டாக போய் பார்க்கல, பட் அங்கே உள்ளவங்க சொல்கிறது அப்படி தான் இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி மயங்கி விழுவுறாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப வருத்தமான விஷயந்தான். 4லேருந்து 5 பேர் டெத் ஆகிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ பயங்கர டிராஃபிக்கு. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு போகிறாங்க, அந்த கிளிப்லாம் போடுறேன், தொங்கிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷனில் ஷெட்யூலில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷனில் அதுவும் பத்தலை. 15 lakh பீப்புள்ஸ் வந்து நீங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் வாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காரில் வரவங்கன்னா 6 hours கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து அங்கேக்குள்ளே. ஸோ மெரினா பீச்னால் ஒரு ஏரியா, ஓகேங்களா? ஃபுல்லாக பீச் லைன் ஃபுல்லாகவே அங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே மெயின் சிட்டிஸ் தான். அங்கே வந்து இந்த மாதிரி ஃபுல் ஜாம் ஆனதுனால நார்மலாக போவாங்க தெரியுமா? ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரவங்க, ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, தேட்டருக்கு போகிறவங்க, சாட்டர்டே சண்டேனால ஃப்ரீ தான், தேட்டருக்கு போகிறவங்க, ஸோ அதேமாதிரி எங்கேயாவது வெளியில் போகிறவங்க, ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு அந்த டிராஃபிக்ஸ். ஸோ அங்கே வந்தவங்களுக்கு தண்ணி இல்லை, தண்ணிக்கு போய் ஒரு கடையில் வாங்கலான்னு பார்த்தாலும் 70 to 50 பேர் க்ரௌடு சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாக் இல்லை, அது ஒரு பொட்டி கடை மாதிரி தான் இருக்கும் மெரினா பீச்சில். ஸோ அங்கே ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு பொதுவாக ஸ்டாக் வச்சுக்கணுன்னா அவசியமும் இல்லை அவங்க. ஸோ அந்த பீப்புள் அவங்களுக்குள்ள பட்ஜெட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அவங்கள சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்ட கவர்மெண்ட்டு லாஸ்ட்டில் டீஹைட்ரேஷன்னால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 200 பேருக்கு மேலே டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு. உச்சி வெயில் 11 to 1:30 வரைக்கும் இந்த ஷோ நடக்கும், ஏர்ஃபோர்ஸ் ஷோ. அதில் வந்து உச்சி வெயிலுன்னு தான் தெரியும், கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், மக்களுக்கும். இங்கேருந்து நம்ம போகிறோன்னாலும் தெரியும் வெயிலுன்னு. குடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் தண்ணி வசதி இல்லை. போயிட்டு வந்தவங்க சொல்கிறது அப்படி இருக்குது. பைக்கில் வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், காரில் போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப 15 lakhs பீப்புள்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு க்ரௌடு ஃபுல்லாக நகர முடியல. எல்லாமே வர்றது கூட ஓகே தான், போய் பார்க்குறோம். சில பேர் சீக்கிரம் போயிடுவாங்க, சில பேர் லேட்டாக போவாங்க, சில பேர் இன்னும் பாதி ஷோவில் போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட போகிறவங்க போயிடலாம். வரப்போ 1:30க்கு முடிஞ்ச ஷோ ஒன்றா கிளம்புறப்போ எப்படி இருக்கும், அந்த லெவலுக்கு இருந்திருக்கு. ஃபுல் க்ரௌட் அண்ட் டிராஃபிக்ஸு. ப்ளஸ் பொதுமக்கள் இங்கே ஒரு சைடுனா, இன்னொரு சைடு வெளியிலேருந்து வருவாங்கல்ல, வெளியில் வேலைக்கு விஷயமாக போயிட்டு வரவங்க, அந்த லைனில் கிராஸ் ஆகுறப்ப அவ்வளோ டிராஃபிக்ஸில் இருந்திருக்கு நம்ம சென்னை. ரொம்ப வருத்தமான விஷயந்தான் இது. நான் லைவில் போய் பார்க்கல, நான் சென்னையில் இல்லை இப்போது. ஸோ நான் வெளியில் இருக்கேன். அங்கே உள்ள சோசியல் மீடியாவில் பரவுறதை வச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா பெரிய இதுதான். வேர்ல்டு ரெக்கார்டுக்கு பண்ணுறதுக்கெலாம் எல்லாமே ஓகே. இந்த 5 பேர் டெத் ஆகாமல் கொஞ்சம் வாட்டர் ஃபெசிலிட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுங்க. பாய் டூட்ஸ். இதுக்கு வெள்ளை